So welcome friends, இங்க நம்ம exercise 5.6 பார்க்கலாம். 5.6ல find dy by dx if x and y are connected parametrically by equation without eliminating the parameter கொடுத்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு first question என்ன கொடுக்குறாங்க? x equal to 2at square, y equal to at power 4. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா dy by dx எப்படின்னா இதை தனித்தனியா dx by dt தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம், dy by dt தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதிலே dy by dx சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, சோ கவனிங்க. சோ டிஃபரன்ஷியேட் with respect to t பண்றோம். சரிங்களா? அப்ப என்ன வரும்? உங்களுக்கு தனியா ஒரு dx by dt ஒரு ஆன்சர் வரும். சோ நெக்ஸ்ட் dy by dt ஒரு ஆன்சர் வரும். இது dy by dt ஒரு ஆன்சர் வரும். ஃபைனலா நம்ம எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? கண்டுபிடிக்கணும். dy by dx கண்டுபிடிக்கணும். சோ dy equal to dy by dt, dx equal to dx by dt. சோ இந்த dt கேன்சல் ஆயிடுச்சுனா மீதி இருக்கிறது உங்களுக்கு dy by dx. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t, அகைன் இந்த பக்கம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபரன்ஷியேட் வித் t, dy by dx கண்டுபிடிக்கும். இதில இருந்து இதை டிவைட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, சோ ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ் இது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t, x equal to 2at square னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதுல என்ன உங்களுக்கு கான்ஸ்டன்ட்? 2a ன்றது கான்ஸ்டன்ட். 2a ன்றது கான்ஸ்டன்ட்னா t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2t ன்னு வந்துரும். x power n is equal to nx power n minus 1. so n ன்றது 2, x power n minus 1, 2 minus 1 உங்களுக்கு 1 ன்னு வந்துரும். so dx by dt equal to 2 into 2 4at. so next with respect to y டிஃபரன்ஷியேட் பண்றோம். so dy by dt equal to உங்களுக்கு எது கான்ஸ்டன்ட்? இதுல a வெளிய எடுத்துறோம். so x power n formula. so n 4, x power x into the t power n minus 1. so n minus 1 na 4 minus 1 3. okay, so அப்போ a into 4t cube னு வரும். அப்போ என்ன வந்து ஆன்சர் உங்களுக்கு 4at cube னு வந்துரும். so 4at cube. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து dy by dt. இப்போ dy by dx கண்டுபிடிக்கணும். so dy by dx equal to dy by dt divided by dx by dt. so dy by dt உங்களுக்கு ஆன்சர் என்னது? 4at cube divided by dx by dt 4at. okay, so 4a 4a cancel, இந்த t இதுல cancel ஆச்சுனா இங்க ஸ்கொயர் வரும். so ஆன்சர் என்னது உங்களுக்கு? அப்ப t ஸ்கொயர். so dy by dx equal to ஆன்சர் வந்து உங்களுக்கு t ஸ்கொயர். இதான் ஃபர்ஸ்ட் ஆம்லெட். நெக்ஸ்ட் செகண்ட் ஆம்லெட் பாருங்க. so second question என்ன கொடுத்திருக்காங்கன்னா x equal to a cos theta, y equal to b cos theta. x equal to a cos theta, y equal to b cos theta. இது நம்ம என்ன பண்ணோம்? with respect to theta வால x டிஃபரன்ஷியேட் பண்றோம், again with respect to theta வால y டிஃபரன்ஷியேட் பண்றோம், ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம், அவ்வளவுதான். so first differentiate with respect to theta. அப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு? dx by d theta equal to கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க a, cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin theta. அப்ப ஆன்சர் வந்து minus a sin theta. நெக்ஸ்ட் dy by d theta கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தலாம் b. so cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin theta. அப்ப ஆன்சர் உங்களுக்கு minus b sin theta. அப்போ dy by dx equal to dy by d theta divided by dx by d theta. dy by d theta எவ்வளோ? minus b sin theta divided by dx by d theta minus a sin theta. so theta cancel ஆயிரும், minus cancel ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன உங்களுக்கு? b by. ஓகே, சோ ரெண்டுமே dx ஒரு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், dy ஒரு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், dy by dx டிவைட் பண்றோம், அவ்வளவுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, சோ நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन. so third question பாத்தீங்கன்னா x equal to sin t, y equal to cos 2t. x equal to sin t, y equal to cos 2t. okay, so first என்ன பண்றோம்? நம்ம differentiate with respect to t. differentiate with respect to t. with respect to t ஆல பண்ணும்போது dx by dt equal to உங்களுக்கு என்ன வரும்? நார்மலா sin t ன்றது cos t ஆ மாறிடும். so dx by dt equal to
cos t. So next dy by dt equal to இங்க cos 2t இருக்கு. நம்ம cos t யோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்? minus sin 2t வந்துரும். again இங்க 2t இருக்கு. நம்ம 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது உங்களுக்கு 2 வந்துரும். சொல்றது புரியுங்களா? cos ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin 2t. again நம்ம 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு t 2 வந்துரும். அப்ப என்ன ஆன்சர்? minus 2 into 2 minus 4 sin t வந்துரும். so minus 4 sin t வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? dy by dt divided by ஒரு நிமிஷம் சாரி இந்த minus sin 2t அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு? dy by dx equal to minus sin 2t into 2 divided by cos t. ஓகே, நம்மளுக்கு sin 2θ ஓட ஃபார்முலா என்ன தெரியும்? 2 sin θ cos θ ஏற்கனவே பார்த்துருக்கோம். sin 2θ equal to 2 sin θ cos θ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுதான் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் சைன் 2t இருக்கு. ஸோ அந்த மைனஸ் முதல்ல தனியாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த 2 அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு என்ன வந்துடும்? மைனஸ் இருக்குது அப்படியே. ஸோ இந்த 2 முன்னாடி எடுத்து வந்துட்டேன். sin 2t equal to 2 sin t cos t divided by cos t. அப்போ cos t கேன்சல் ஆச்சுன்னா 2 into 2 என்ன ஆகிடும் உங்களுக்கு? 4. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? minus 4 sin t. ஓகே, ஸோ இந்த வேல்யூ நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இங்கே sin 2t இருக்குது, இது கான்ஸ்டன்ட். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. இதை வேணால் முன்னாடி கொண்டு வரலாம். 2 sin 2t வேணால் போடலாம். சொல்றது புரியுதுங்களா? நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2 into 2 4 போட முடியாது அப்படி. நெக்ஸ்ட் 4th ரோமன் லெட்டர். fourth உங்களுக்கு x equal to 4t, y equal to 4 by t. x equal to 4t, y equal to 4 by t. Okay, so ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்றோம்? differentiate with respect to t ஆல differentiate பண்றோம். so differentiate with respect to t. அப்ப first dx by dt differentiate பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? 4 into 1 equal to 4. next dy by dt. so 4 இந்த 1 by t மேல வந்ததுன்னா உங்களுக்கு t பவர் -1 ஆயிடும். ஓகே, ஸோ 1 by t இருக்கும். ஸோ மேலே வரும்போது t பவர் -1. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு dy by dt ஈக்குவல் டு 4 into t பவர் -1 இருக்கு. ஸோ இதுதான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துருக்கோம். நம்ம d by dt ஆஃப் t பவர் -1 x பவர் n. ஸோ x பவர் n இஸ் ஈக்குவல் டு n. ஸோ -1 x பவர் n minus 1. so minus 1 again formula உங்களுக்கு என்னது? -1. so -1 t power -2. okay, so இந்த t power -2 கீழே வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? +2 ஆயிடும். so -1 divided by t square. so d by dt differentiate பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? -1 divided by t square வந்துரும். okay, so இது ஒரு differentiation தான் இப்போ இங்க போட்டுருக்கேன். அப்ப ஆன்சர் என்னது உங்களுக்கு? -4 divided by t square. so அப்ப dy by dx equal to dy by dt ஃபார்முலா என்னது உங்களுக்கு? சரி ஆன்சர் -4 by t square. dx 4. ஓகே, ஸோ அப்போ எப்படி வரும் உங்களுக்கு ஸ்டெப்பு? ஸோ -4 by t square. இங்கே 4 by 1ன்றது மேலே வரும்போது 1 by 4ன்னு மாறிடும். ஸோ 4 கேன்சல் ஆச்சுன்னா -1 by t square. இதுதான் உங்களுக்கு